Hi viewers, வணக்கம். PMS Physics தமிழ் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாப்டர் 1 அதுல வந்து மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन அதாவது சாப்டர் 1 எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்ட் இந்த சாப்டர்ல இருந்து மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க முதல்ல வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம Subscribe பண்ணிக்கொள்ளுங்க. எனது வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்க விரும்பினா அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய கருத்துக்களை அதாவது இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டுடே ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா two metal sphere A and B are charged with equal amount. நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, 2 மெட்டல் ஸ்பியர் கொடுத்துருக்காங்க, அதுவும் A and B வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க, ரெண்டுமே ஈக்குவலாக சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ A வந்து பார்த்தீங்கன்னா இஃப் A சார்ஜ்டு பாசிட்டிவ்லி அண்ட் B சார்ஜ்டு நெகட்டிவ்லி. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, A பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாசிட்டிவாக மாறுது. ஓகேங்களா? B பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ். ஸோ இதனால் நடக்கும்போது வந்து இது எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எது பெர்ஃபெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா mass of A increases, செகண்ட் பார்த்தீங்கன்னா mass of A decreases, mass of B decreases, fourth பார்த்தீங்கன்னா no effect on mass by the charging a body. ஸோ இதில் வந்து எது பெர்ஃபெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்பயுமே சார்ஜ் பண்ணும்போது வந்து A வந்து எப்பயுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிகிரீஸ் ஆகும், P நெகட்டிவ் சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இதான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன். ஸோ mass of the A decreases, இல்லைனா நம்ம எப்படி எழுதிக்கலாம், mass of the B increases. இது கொடுத்தாலும் கரெக்டான ஆன்சர் தான். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. and any body charge is additive by nature. அடிட்டிவ்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் தான். நமக்கு வந்து சாதாரண கூட்டல் அடிஷன் தான் பண்ணணும், அடிஷன் தான். ஸோ ஆட் பண்ணுறது பற்றி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. எனி சார்ஜ் இஸ் அடிட்டேட்டிவ் பை த நேச்சர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து டோட்டல் சார்ஜ் இன் ஏ சிஸ்டம் இஸ் கான்ஸ்டன்ட். Proper signs have to be used while adding the charge in a system. Third வந்து பார்த்தீங்கன்னா charges are two types. Fourth வந்து பார்த்தீங்கன்னா total charge in a body is always zero. ஸோ இதோட பெர்ஃபெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து எப்படி அடிட்டேட்டிவ், இந்த அடிட்டேட்டிவ் நேச்சரில் வந்து நம்ம எதை யூஸ் பண்ணோம் பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் சைன் ஹேவ் டு யூஸ் while adding the charge in a system. ஸோ பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் ஆட் பண்ணணும், நெகட்டிவ்னா நெகட்டிவ் ஆட் பண்ணணும். சாதாரண அடிஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். ப்ராப்பர் சைன் ஹேவ் டு பி யூஸ் while adding the charge in a system. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் கேன் இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ் ஒன்லி இன் யூனிட்ஸ் ஆஃப் இ. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க, சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம் ஒன்லி யூனிட்ஸ் ஆஃப் இ. ஸோ இதை வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு கேட்டிருக்காங்க, டிஃபைன் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? மறக்கக்கூடாது, டிஃபைன் கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், செகண்ட் வந்து கோஆர்டினேஷன் ஆஃப் சார்ஜ், தேர்ட் வந்து டோட்டல் சார்ஜ் இஸ் ஜீரோ, ஃபோர்த் வந்து அடிட்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் சார்ஜ். இதோட பெர்ஃபெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் கேன் பி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஒன்லி இன் யூனிட்ஸ் ஆஃப் இ. செகண்ட் ஆப்ஷன் கோஆர்டினேஷன் ஆஃப் சார்ஜ். Okay, next question. If electron and proton are 1 Armstrong apart start moving towards of each other. நம்ம கூலும்ஸ் லால பார்த்திருப்போம், ரெண்டு சார்ஜ் வந்து ரெண்டு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும், அதோட ஃபோர்ஸ் வரை கால்குலேட் பண்ணிருப்போம். அதே மாதிரி தான் due to the mutual attraction estimate acceleration of electron approximately. சோ என்ன கேட்கறாங்க, ஆக்ஸலரேஷன் வேல்யூ கேட்கறாங்க. நமக்கு என்ன கேட்கறாங்க, a வேல்யூ கேட்கறாங்க. ரெண்டு சார்ஜ் கொடுத்திருக்காங்க, எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான். இந்த டிஸ்டன்ஸ் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் ஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1 ஆம்ஸ்ட்ராங் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. ஓகேங்களா? இதோட மியூச்சுவல் அட்ராக்ஷன். ஸோ எஸ்டிமேட் ஆக்ஸலரேஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஏ வேல்யூ கேட்டுக்கிறாங்க. அவ்வளோதான். இதில் வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.4 × 10⁻19 மீட்டர் per second ஸ்கொயர். செகண்ட் பார்த்தீங்கன்னா 2.5 × 10⁻22 மீட்டர் per second ஸ்கொயர். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 × 10⁻9 மீட்டர் per second ஸ்கொயர். ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா 2.3 × 10⁻−8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். இந்த 4 ஆப்ஷன்ல நமக்கு வந்து எது பெர்ஃபெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இது சிம்பிள் ஃபார்முலாங்க, ரெண்டு ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஈஸியாக பண்ணலாம். அது எப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸலரேஷன் கேட்டுக்கிறாங்க, F = ma. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு ஃபோர்ஸ் வேல்யூ ஆல்ரெடி தெரியும். என்ன தெரியும், 1/4/ε0 q1 q2 /r². n m into a. ஓகேங்களா? ஸோ q1 1 சார்ஜ், q2 1 சார்ஜ். அப்படின்னா எப்படி எழுதலாம் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எலக்ட்ரான் புரோட்டான் தான் ஈக்குவலாக இருக்குது. அதனால் வந்து எப்படி எழுதலாம், 1 /
எப்சிலான் நாட் எலக்ட்ரான் அண்ட் எலக்ட்ரான் ரெண்டுமே ஈக்குவல் சார்ஜ் தான், அதனால் வந்து ரெண்டுமே ரெண்டையும் எழுதிக்கலாம். ஸோ ஆர் ஸ்கொயர்ட் இன்ட்டு எம் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரானே போட்டுக்கலாம். நம்ம வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும், மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இன்ட்டு ஏ. ஸோ ஃபார் பார்த்துட்டிங்களா? ஸோ இப்போ வந்து ஏ தான் நமக்கு கேட்டுருக்காங்க, வேறு எதுவுமே கேட்கல, ஏ கேட்டுருக்காங்க. அப்புறம் ஏ எப்படி எழுதலாம்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1/4/எப்சிலான் நாட் E ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை எம்இ. ஓகேங்களா? மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். ஸோ நமக்கு வந்து எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 1/4/எப்சிலான் நாட் வந்து பார்த்தீங்கன்னா 9 × 10⁻9. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் வேல்யூ 1.6 × 10⁻−19. ஓகேங்களா? ஹோல் பவர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் வேல்யூ. ஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆர் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா 1 ஆம்ஸ்ட்ராங். அப்படின்னா எப்படி எழுதலாம்? 1 × 10⁻−10 மீட்டர். அப்படின்னா எப்படி எழுதலாம்? ஸோ 1 × 10⁻−10 மீட்டர். ஓகேங்களா? ஸோ டிவைடட் பை என்ன கிடைக்கும்? டிவைடட் பை என்ன வேல்யூ? மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து 9.1 × 10⁻−31. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ நீங்கள் கேன்சல் பண்ணி எழுதிங்கன்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸலரேஷன் ஆஃப் த பெர்ஃபெக்ட் வேல்யூ. ஸோ ஆக்ஸலரேஷன் என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.5 × 10⁻22 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். ஸோ நமக்கு தான் இந்த வேல்யூ கிடைக்கும். இப்படி தாங்க நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ ஆக்ஸலரேஷனை வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்மளோட பெர்ஃபெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 × 10⁻22 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். ஸோ பார்த்தீங்கன்னா இது பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் a wrong answer, second one is a perfect answer, third one wrong, the fourth one wrong. Okay, next question. In a glass box, charge A is fixed, charge B in the equilibrium, for vertical displacement charge P is என்ன கேட்டிருக்காங்க? வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்து இந்த பிஏ பொறுத்து எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி டயக்ராமில் கொடுத்துருக்குறாங்க. ஏ ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்குது ப்ளஸ் QA சார்ஜ், பி வந்து பார்த்தீங்கன்னா -QB சார்ஜ். ஓகேங்களா? இப்போ வந்து வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் பார்க்கும்போது வந்து இந்த பி சார்ஜ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், செகண்ட் வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், தேர்ட் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஈக்குலிபிரியம், ஃபோர்த் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் மாஸ் அண்ட் சார்ஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் இருந்தாலே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக பார்க்கும்போது வந்து அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸோ ஆசிலேட் இருக்கும், ஸோ அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து இதுதான் அன்ஸ்டேபிள் ஆஃப் ஈக்குலிபிரியம். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் ஆன்சர், அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். If theta is the angle between electric field E and outward normal to the area element, then number of field line passing through this area. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸோட டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் லைன் கிராசிங் பெர் யூனிட் ஏரியா. இதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கலாம், எல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கலாம், எப்படினாலும் எழுதலாம். அதோடைய டெஃபினேஷன் தான் நம்ம கேட்டுக்கிறாங்க. டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த. ஓகேங்களா? இதில் வந்து எப்படி நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு E இன்ட்டு டெல்டா எஸ், செகண்ட் வந்து ப்ரொபோஷனல் டு த E இன்ட்டு டெல்டா எஸ் cos theta, third வந்து equal to the E into delta S cos theta, fourth வந்து proportional to the E theta S sin theta. நமக்கு வந்து sin theta function வராது, அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா proportional to the E dot delta S into cos theta. இதுதான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். Okay, next question. If cos law closed integral E vector dot dx vector equal to 0, we can conclude that. ஸோ ஜீரோவாக இருக்கும்போது வந்து எப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா E must be 0, செகண்ட் பார்த்தீங்கன்னா E must be perpendicular to the surface, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா total flex through the surface is 0, ஃபோர்த் வந்து flex is only going to the surface. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4 ஆன்சரில் வந்து எது பெர்ஃபெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ், த டோட்டல் ஃப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்த ஃப்ளெக்ஸ் வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து பெர்ஃபெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேர்ட் ஒன், total flux through the surface is 0. Next question. Cos law is true. என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து cos law வந்து ஒரிஜினல் கேட்டிருக்காங்க. Cos law is true if force T to the charge varies with distance. நமக்கு வந்து தெரியும் கூலும்ஸ் லா, காஸ் லா பற்றி நமக்கு தெரியும். இது வந்து எப்படி ஃபோர்ஸ் வந்து வேரி ஆகுதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டிஸ்டன்ஸ்னா நம்ம எப்படி எழுதலாம்? F
directly proportional to the distance. ஓகேங்களா, rன்னு எழுதலாம். ஓகேங்களா. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஃபாலோ த இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. இன்வர்ஸ் ஸ்கொயர் லானா நம்ம எப்படி எழுதலாம்? F equal to directly proportional 1 by r square. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நமக்கு ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஸோ ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ்னா நம்ம எப்படி எழுதலாம்? ப்ரொபோர்ஷனலுக்கு எடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி எழுதலாம்? F equal to directly proportional square of distance r square. Cos law is independent with relation between the force and distance. So இந்த 4 ஆன்சர்ல வந்து நமக்கு எது பெர்ஃபெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா cos law. The cos law பார்த்தீங்க அப்படின்னா force follow inverse square law. F directly inversely proportional to the r square. Second one is a perfect answer. Okay, next question. While taking off synthetic cloth, seeing a spark or hearing the crackle or T2. ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிந்தட்டிக் கிளாத் எடுக்கும்போது வந்து சடனாக வந்து ஸ்பார்க் ஃபார்ம் ஆகும். அதாவது டோரை ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாமல் ஒரு ஸ்பார்க் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இருக்கும். ஓகேங்களா. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று மோஷன் ஆஃப் அயான்ஸ் த்ரூ த ஏர். இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மோஷன் ஆஃப் த ஏரில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா production of shock waves due to the motion of electrons. Third வந்து electric discharge. Fourth வந்து cannot be explained. ஸோ இது வேற ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வந்து எர்த்தில் கனெக்ட் ஆகிருக்கோம். நம்ம கால்கள் வந்து எர்த்தில் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு சிந்தட்டிக் கிளாத்தோ ஏதாவது ஒரு திங்ஸை தொடும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் வரும். அந்த ஸ்பார்க் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் டைரக்ட்லி ஃப்ளோ டு த எர்த்தில் பாஸ் ஆகும். இதைத்தான் நமக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4 ஆப்ஷன் இல்லை, தேர்ட் ஆப்ஷன் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அவுட் ஆஃப் கிராவிடேஷனல், எலக்ட்ரோமேக்னெட்டிக், வான் டெர் வால்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் நியூக்ளியர் ஃபோர்ஸ் which are the two are able to provide an attractive force between the two neutrons. நமக்கு நிறைய ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராவிடேஷனு, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸு, வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு, நியூக்ளியர் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே அட்ராக்டிவாக கேட்டிருக்காங்க? 2 நியூட்ரானில் அட்ராக்ட் இருக்க மாதிரி கேட்டிருக்காங்க. அது எந்த ஃபோர்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, அது 2 ஃபோர்ஸ் தான் எடுக்க முடியும். கிராவிடேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னா எலக்ட்ரான் மேக்னெட்டிக் இதுவும் அட்ராக்ஷன் இருக்கும். வான் டெர் வால் ஃபோர்ஸ் வந்து ஸ்மாலஸ்ட் ஃபோர்ஸு, இதே ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் தான். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னாலும் அட்ராக்ஷன், 2 சார்ஜுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். நியூக்ளியர் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து புரோட்டான் நியூட்ரான்ல வந்து ஃபார்ம் ஆகும், இல்லை அப்படின்னா புரோட்டான்ல ஃபார்ம் ஆகும், இல்லை நியூட்ரான்ல ஃபார்ம் ஆகும். இந்த ஃபோர்ஸ் தான் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ விச் ஆர் அபிள் டு ப்ரொவைட் அண்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 நியூட்ரான். ரெண்டுமே நியூட்ரான்குள்ள வர மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நியூக்ளியர் தான் சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இன்னொரு ஃபோர்ஸும் கேட்டுக்கிறாங்க. 2 ஃபோர்ஸ் கேட்டுக்கிறாங்க, மறக்கக்கூடாது. கொஸ்டின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கேட்டுருக்காங்க? 2 able to produce அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஃபோர்ஸில் என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் கிராவிடேஷனல், செகண்ட் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் நியூக்ளியர், தேர்ட் வந்து கிராவிடேஷனல் அண்ட் நியூக்ளியர், ஃபோர்த் வந்து சம் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆர் லைக் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியூக்ளியர் வந்து கன்ஃபார்ம்டு. ஸோ அப்படின்னா இதுக்கு வராது. எலக்ட்ரிக் சார்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 சார்ஜஸ் தான், அதனால் வந்து இது வராது, நியூட்ரான் வராது. அதனால் இதை விட்டுற வேண்டியது ராங் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் நியூக்ளியர். எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜ் பேஸ் பண்ணி தான் இருக்கும், அதனால் வந்து இது கிடையாது. ஸோ நியூக்ளியர்னு சொல்லலாம். அப்புறம் இந்த கொஸ்டினுக்கு ராங் ஆன்சர். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் நியூக்ளியர். இது வந்து கரெக்ட். கிராவிடேஷனல் அப்படி தான் இருக்கும், நியூட்ரானை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நியூக்ளியரும் நியூட்ரானை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இது தேர்ட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஆன்சர், கிராவிடேஷனல் அண்ட் நியூக்ளியர். த ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த அதர் ஃபோர்ஸ் லைக் ஏ வான் டெர் வால் ஃபோர்ஸ் இஸ் அ ராங் ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2 able to provide an attractive force between the 2 neutrons வந்து gravitational and nuclear. Okay, next question. In general, metallic groups are suspended from the carriers to the ground which take inflammable material reasons. நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா சம் வீட்டில் வந்து சடனாக வந்து ஷாக் அடிக்கும், ஏதாவது ஒரு பண்ணுச்சு அப்படின்னா எர்த் கனெக்ஷன் கொடுப்போம். அந்த மெட்டாலிக் குரூப்பில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஃப்ளமபிள் மெட்டீரியல், ஸோ வந்து கடத்தாத இந்த எலக்ட்ரிசிட்டியை கடத்தாத பொருட்களை தான் பக்கத்தில் வைப்பாங்க. ஸோ அது ஏன் கேட்டிருக்காங்க, ரீசன் என்னன்னு கேட்டுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்பீட் இஸ் கண்ட்ரோல், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டு கீப் த கிராவிட்டி ஆஃப் கேரியர் நியர் டு த எர்த், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டு கீப் த பாடி ஆஃப் கேரியர் கான்டாக்ட் வித் த எர்த்,
ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் ஷுட் பி பிளேஸ்ட் அண்டர் த கேரியர். இது வந்து இன்ஃப்ளமபிள் மெட்டீரியல் நம்ம பக்கத்தில் வச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த மெட்டீரியலில் எலக்ட்ரிசிட்டி ஈஸியாக பாஸ் ஆகாது. டேரெக்டாக எதில் போய் கனெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா எர்த்தில் தான் கனெக்ட் ஆகும். அதனால தான் நமக்கு வந்து ஓவர் ஃப்ளோவோ ஓவர் கரண்ட்டாக வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்தில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கரண்ட் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து கிரவுண்டில் ஃப்ளோ ஆயிரும். ஸோ நம்ம சேஃப்டியாக இருப்போம். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆன்சர். ஸோ தேர்ட் ஆன்சர் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஆன்சர். To keep the body of the carrier in contact with the earth. Okay, next question. When a body is connected to the earth, electrons from the earth flow into the body. This means the body. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து எர்த்தில் கனெக்ட் ஆகிறதுனால தான் நம்ம வந்து எதை தொட்டாலும் நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா வந்து எர்த்து வந்து அன்லிமிட்டட், ஓகேங்களா, சார்ஜ் வந்து கேரி பண்ணி வச்சுக்கிறோம். அதனால் வந்து இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா when a body is connected to the earth, நம்ம வந்து எர்த்தில் தான் கனெக்ட் ஆகியிருக்கோம். ஸோ if the electron from the earth flow into the body, ஏன் வந்து நெகட்டிவ் சார்ஜ், ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து எர்த்தில் வந்து நமக்கு வருதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, திஸ் மீன் ஆஃப் த பாடி. அப்போ ஏன் வந்து நெகட்டிவ் சார்ஜ் வருது அப்படின்னா அப்போனா நம்மகிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணும். பாசிட்டிவ் இருந்தால் தான் அட்ராக்ட் பண்ணோம் நெகட்டிவ் சார்ஜை, நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் சார்ஜ் தான் அட்ராக்ட் பண்ணோம். ஸோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடி எப்படி எடுத்துருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று அன்சார்ஜ்டு, செகண்ட் ஒன்று சார்ஜ்டு பாசிட்டிவ்லி, தேர்ட் பார்த்தீங்கன்னா சார்ஜ்டு நெகட்டிவ்லி, ஃபோர்த் வந்து இன்சுலேட்டர். ஸோ அன்சார்ஜ்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளால் பண்ண முடியாது, அது ராங் ஆன்சர். ஓகேங்களா, சார்ஜ்டு பாசிட்டிவ்லி. ஸோ நம்ம பாடி பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா எர்த்தோட கனெக்ட் ஆகிருக்கும்போது வந்து நெகட்டிவ் சார்ஜ் நம்மளை நோக்கி வரும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஓகே. தேர்ட் பார்த்தீங்கன்னா சார்ஜ் நெகட்டிவ்லி. நம்ம பாடி சார்ஜ் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அப்புறம் என்ன சார்ஜ் தான் நமக்கு வரும், பாசிட்டிவ் தான் வருமே தவிர நெகட்டிவ் வராது. ஆனால் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஃப்ளோ ஃப்ரம் த இன்டு த பாடி. ஓகேங்களா, மறக்கக்கூடாது. அப்படின்னா இது ராங் ஆன்சர். இன்சுலேட்டர்னாலே நமக்கு வந்து எலக்ட்ரிக் சார்ஜை கடத்தாது, அதனால இதுவும் ராங் ஆன்சர். ஸோ பெர்ஃபெக்ட் ஆன்சர் சார்ஜ்டு பாசிட்டிவ்லி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டு சார்ஜ் எ பாடி by inductions. என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டு சார்ஜ் எ பாடி. ஸோ சார்ஜ் பண்ணுறோம், சார்ஜிங் பை த இண்டக்ஷன்ஸ். இண்டக்ஷன் மெத்தடில் சார்ஜ் பண்ணிங்கன்னா எது பெர்ஃபெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு வந்து 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பாடி டு பி சார்ஜ்டு மஸ்ட் பி அ இன்சுலேட்டர். செகண்ட் பார்த்தீங்கன்னா பாடி டு பி சார்ஜ்டு மஸ்ட் பி அ செமிகண்டக்டர். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி டு பி சார்ஜ்டு மஸ்ட் பி அ கண்டக்டர். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா எனி டைப் ஆஃப் பாடி கேன் பி சார்ஜ்டு பை இண்டக்ஷன்ஸ். ஸோ நமக்கு இண்டக்ஷன் மெத்தடில் தான் சார்ஜ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் வந்து நமக்கு வந்து எப்படி வேணாலும் நம்ம சார்ஜ் பண்ணலாம். அதனால் வந்து ஃபோர்த் ஆன்சர் தான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். எனி டைப் ஆஃப் பாடி கேன் பி சார்ஜ்டு பை இண்டக்ஷன்ஸ். எந்த பாடினாலும் சார்ஜ் பண்ணலாம். டு சார்ஜ் எ பாடி ஆஃப் பை இண்டக்ஷன் ஸோ கரெக்ட் ஆன்சர் ஃபார் இஸ் எனி டைப் ஆஃப் பாடி கேன் பி சார்ஜ்டு பை இண்டக்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா a body A is being charged by another charged body B by induction process. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஏ, செகண்ட் பார்த்தீங்கன்னா பாடி பி. ஸோ இதை சார்ஜ் பண்ணுறாங்க. எந்த மெத்தடில் சார்ஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா இண்டக்ஷன் மெத்தடில். ஓகேங்களா, ஸோ தென் சார்ஜ் அக்கோர்ட் பை ஏ டிபெண்ட்ஸ் அப்பான். ஏ வந்து எதை பொறுத்து அமையும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் ஏ, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஏ அண்ட் பி, தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் த மீடியம் செப்பரேட்டிங் ஏ அண்ட் பி, ஆல் ஆஃப் தீஸ் அப்போ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ டிபெண்ட்ஸ் அப்பான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் ஏ. இதுவும் கரெக்ட் ஆன்சர் தான். மெட்டீரியலை பொறுத்து தான் இது வந்து சார்ஜ் வந்து அக்கர்ட் பண்ணுமா இல்லை அட்ராக்ஷன் பண்ணுமா ரிப்பல் பண்ணுமாங்கிறது பொறுத்து அமையும். அதனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்சோ கரெக்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. நமக்கு வந்து எப்பயுமே டிஸ்டன்ஸ் தான் முக்கியமானது. ஏன்னா டிஸ்டன்ஸை பொறுத்து தான் அட்ராக்ஷன் நடக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியும். அதனால் வந்து ஏ ஆல்சோ பி ஆல்சோ கரெக்டான ஆன்சர். தேர்ட் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த மீடியம் செப்பரேட்டிங் ஏ அண்ட் பி. டிஃபென்ஸ் அப்பான் மீடியத்தை பொறுத்து தான், ஏராக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், ஆயிலாக இருக்கலாம், அதை பொறுத்து தான் இது வந்து அக்கர்ட் ஆகும். ஸோ இது ஆல்சோ இந்த ஆன்சர் ஆல்சோ கரெக்ட். ஓகேங்களா, அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஆன்சர் ஆல்சோ கரெக்ட். ஆல் ஆஃப் தீஸ் அபோவ். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தீஸ் அபோவ். Okay, next question. Electric field of a system of charges does not depends upon. இதை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா electric field இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா எதை பொறுத்து அமையாதுன்னு கேட்டுக்கிறாங்க. does not depend upon the system. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா position of the charges forming in the system. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா distance of the point from the charges forming system.
தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் டெஸ்ட் சார்ஜ் யூஸ் டு ஃபைண்ட் அவுட் த ஃபீல்டு. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் சார்ஜஸ் ஃபார்மிங் எ சிஸ்டம். இந்த 4 ஆன்சரில் பார்த்தீங்க அப்படின்னா எது நமக்கு பெர்ஃபெக்ட் ஆன்சர்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் எ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் எதை பொறுத்து அமையாதுன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் சார்ஜஸ் ஃபார்மிங் சிஸ்டம் இதை பொறுத்து தான் நமக்கு அமையாது. மற்ற மூணுமே வந்து டிபெண்ட்ஸ் அப்பான், இது வந்து டஸ் நாட். ஓகேங்களா, மறக்கக்கூடாது. செப்பரேஷன் ஆஃப் சார்ஜஸ் ஃபார்மிங் த சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A electric field line in a space curve means என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பேஸ் கர்வ் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகேங்களா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பாசிட்டிவ் ஃபீல்ட் லைன், நெகட்டிவ் ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம படிச்சிருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ஹைபோதெட்டிக்கல் கர்வ்ஸ். ஓகேங்களா, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் 2 டைமென்ஷனல் கர்வ்ஸ். தேர்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் 3 டைமென்ஷனல் கர்வ்ஸ். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ஸ்ட்ரைட் லைன். இதில் வந்து எது பெர்ஃபெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இருந்துச்சு ஸ்பேஸ் கர்வ். ஸ்பேஸ் கர்வ் இருக்கும்போது எப்படி இருக்கும்னா 3 டைமென்ஷனில் தான் இருக்கும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் 3 டைமென்ஷனல் கர்வ்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 ஃபீல்ட் லைன்ஸ் கேன் நெவர் கிராஸ் த ஈச் அதர் பிகாஸ். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து கேன் நெவர் கிராஸ் த ஈச் அதர் கேட்டுருக்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்பிள் கொஸ்டினுங்க. இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா field lines are closed curves. Second வந்து பார்த்தீங்கன்னா field lines are repel each other. Third பார்த்தீங்கன்னா field lines are curved only near to the charge. Fourth பார்த்தீங்கன்னா field lines having a unique direction at each point. ஸோ இந்த 4 லைன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எது பெர்ஃபெக்ட் ஆன்சர், த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கேன் நெவர் கிராஸ் ஈச் அதர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். டிஃப்ரெண்ட் பாயிண்டில் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகும். அதனால தான் நமக்கு கிராஸ் ஆகாது. ஸோ அதனால் வந்து பெர்ஃபெக்ட் ஆன்சர் த ஃபீல்டு ஹேஸ் எ யூனிக் டைரக்ஷன் அட் ஈச் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A charged particle is free to move in an electric field. It will travel. என்ன கேட்டுக்கிறாங்க, ஃப்ரீ டு மூவ்னு கேட்டுக்கிறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ டு மூவ் இன் ஏ எலக்ட்ரிக் ஃபீல்ட், இட் வில் ட்ராவல். எதை பொறுத்து வந்து ட்ராவல் பண்ணணும்னு கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா always along the line of force. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா along a line of force if it is initial velocity is 0. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா along a line of force if it is have some initial velocity in the direction of actual angle with a line of force. fourth வந்து பார்த்தீங்கன்னா none of the above. இதில் பெர்ஃபெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து along a line of force if it is initial velocity 0. இதான் வந்து பெர்ஃபெக்ட் ஆன்சர். Okay, next question. The charge on an electron was calculated by. நம்ம என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எலக்ட்ரானை வந்து கால்குலேட் பண்ணது யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் மறக்கக்கூடாது, இது ஒரு காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின். எலக்ட்ரிக் சார்ஜ், அதாவது எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜே தாம்சன். ஆனால் கால்குலேட் பண்ணவர் வந்து இந்த மாசை கால்குலேட் பண்ணவர் வந்து வேற ஆள். ஓகேங்களா, மறக்கக்கூடாது. நமக்கு வந்து 4 ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரடே, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜே தாம்சன், தேர்ட் வந்து மில்கன், ஃபோர்த் வந்து ஐன்ஸ்டீன். ஸோ 4 ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேரடே வராது, ஃபேரடே கிடையாது. ஃபேரடே வந்து ராங் ஆன்சர். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் உள்ள தான் வாங்க வரும். ஜே தாம்சன் வந்து கண்டுபிடிச்சவர் தான் ஜே தாம்சன். ஓகேங்களா, கால்குலேட் பண்ணவர் வந்து மில்கன் தான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். தேர்ட் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனது வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்க விரும்பினா அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை, அதாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை, இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.